இல்லை, விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு இன்னொரு 10-12 நாள் ஷூட்டிங் இருக்குங்கிறாங்க. ஒரு சாங் இருக்குது, அது இத்தாலியில் எடுக்க போகிறாங்க. அது நீங்கள் பண்ணிக்கலாம், ஷூட்டிங் தான் போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து நவம்பர்லேருந்து இந்த ஸ்ட்ரைக் இருக்குது. ராயன் பெரிய ஹிட்டு தானே, அதில் வந்து சென்டிமெண்ட்டாக கடை போட்டோம். அந்த கடை வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அடுத்த படத்தில் கடை போட போயிட்டாரா என்னன்னு தெரில. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சாளனுடைய அந்த 2 பாகங்களில் உள்ள சஸ்பென்ஸ், அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படின்றத சொல்ல போறாரு. இதனால தான் இவர் கைது ஆனாரு, இதனால தான் அந்த கிளப்பே ஆரம்பிச்சிச்சுன்ற விஷயத்தையும் சொல்ல போறாரு. வாங்க சார். இப்போ தளபதியோட 69 இதோட வைபு வந்து இப்போ கோட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி 69 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, இதுக்கான ஒரு அப்டேட்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாகவே இருக்குது. இப்போ இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டடா சார் எல்லாமே? அஜித் படத்துக்கு கேட்குறேன், விஜய் சாரோட படத்துக்கு அப்புறம் சொல்லுவோம். இல்லை, விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு இன்னொரு 10-12 நாள் ஷூட்டிங் இருக்குங்கிறாங்க. ஒரு சாங் இருக்குது, அது இத்தாலியில் எடுக்க போகிறாங்க. மறுபடியும் சென்னைக்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் ஒரு 5-6 நாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு 10 அல்லது 12 நாட்கள் தேவைப்படுது. அது முடிஞ்சால் தான் படம் வரும். அது எப்போங்கிறது தெரியல, அது எப்போ எடுக்க போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. பேலன்ஸ் ஒர்க்கை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தீபாவளிக்கு வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அநேகமாக டிசம்பர் போகலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. அதுவும் மகிழ் திருமேனி ஸ்பீடாக போனால் நடக்கும், இல்லைனா அதுவும் கிடையாது, பொங்கலும் கிடையாது, அதுக்கப்புறம் எப்பயாவது வரணும் அவங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை அதில் இருக்குது. அவர் குட் பேட் அக்லியை பொறுத்தளவுக்கு அஜித் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதில் ஒர்க் பண்ணி. அதே மாதிரி ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும். அது ஒன்று ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய ஸ்பீடு. ஒரு விஷயத்தை நீ திரும்ப திரும்ப எடுக்கும்பொழுது ஒரு எரிச்சல் வரும். மகிழ் திருமேனி பர்ஃபெக்ஷன் பார்க்குறவர், ஒரே டேக்கை ஒரு 10 தடவை எடுத்து அதில் எது பெஸ்ட்டோ அதை போடுறவர். பட் ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படி கிடையாது, ஓகே ஓகே ஓகேன்னு போயிட்டே இருக்கிறவர். ஸோ அது வந்து பெரிய ஹீரோக்களுக்கு பிடிக்கும் அந்த ஸ்பீடு. ஸோ அதனால் அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அந்த பட வேலைகள் ஒரு பக்கம் ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. அது பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் 69 பொறுத்தளவுக்கு அக்டோபர் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். பட் இன்னைக்கு சினிமா இருக்கிற சூழலில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அநேகமாக நவம்பர்லேருந்து நீங்கள் ஷூட்டிங் கிடையாது. நவம்பர் அக்டோபர் எண்டு வரைக்கும் தான் ஷூட்டிங். அதுக்கப்புறம் நவம்பர்லேருந்து ஸ்ட்ரைக்கு. அப்போ கன்ஃபார்மா சார்? கன்ஃபார்ம் ஸ்ட்ரைக். ஒருவேளை நான் இப்போ அந்த படமெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா ஒரே நாளில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் எனக்கு அப்போ தோணுச்சு, ஒருவேளை ஸ்ட்ரைக் வரனால தான் படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். எடுத்த படங்களை ரிலீஸ் பண்ண தடை கிடையாது. சரி, அது நீங்கள் பண்ணிக்கலாம், ஷூட்டிங் தான் போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து நவம்பர்லேருந்து இந்த ஸ்ட்ரைக் இருக்குது. அப்போ நவம்பர்லேருந்து ஸ்ட்ரைக் இருக்கும் பொழுது இவங்க எப்படி வந்து பட துவக்க விழா பண்ண முடியும்? அடுத்த மாதம் வந்து படம் துவங்குறாங்கிறத சொல்கிறாங்க 4ஆம் தேதியிலேருந்து. அதனால் ஷூட்டிங் போகிறது கொஞ்சம் சிரமம். இதுதான் இந்த இதில் இருக்கு. அதுக்கிடையில் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஜானியோட ஒரு பிரச்சனை பாருங்கள். கேரளா மாநிலத்தில் போய் கைது பண்ணிட்டு வந்ததாகவும் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, பொதுவாகவே வந்து இந்த டான்சர்ஸ் யூனியனில் வந்து இந்த இந்த பழகிற விதம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம பலமுறை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்பொழுது அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு தவறான பார்வையை கொடுத்துச்சா, அல்லது இவர் வந்து ஒரு தவறான ஒரு முறையில் அவங்கள அப்ரோச் பண்ணாரான்னு நமக்கு தெரில. அதுக்குள்ளே விசாரணை அது இதுன்னு போகும்போது தான் அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். ஏன்னா ஏன் வந்து ஒரு பெண் ஒரு ஆண் மீது குற்றம் சுமத்தும் போது உண்மையாக பொய்யாங்கிற இடத்துல நம்ம இருக்கோம்னா, இதே இண்டஸ்ட்ரியில் பல பேர் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அது இந்த ஹேமா கமிட்டிலாம் வந்த பிறகு கேரளாவிலேயே பல நடிகர்கள்ட்ட எனக்கு இவ்வளோ தொகையை கொடுக்கலன்னா நான் உங்களை சொல்லிவிடுவேங்கிற ஒரு பிளாக்மெயில் ஒன்று ஸ்டார்ட் ஆகி அது பிஸ்னஸாகவும் போயிடுச்சு. யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் நீங்கள் ஒரு குற்றத்தை சொல்லிட்டு சொல்லலாம். இந்த உலகம் நம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. யார் சொன்னாலும் சரி, சொல்கிறது யாருன்னெலாம் பார்க்கறது இல்லை. அப்போ சொல்லிட்டோம்னா அவனுக்கு அன்னைக்கு சமாதி தானே. ஆமாம், சொன்ன அன்னையிலேருந்து அவன் திரும்ப நிரூபிக்கிற வரைக்கும் அவன் சமாதிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு சூழல் இங்கே வந்துச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த பொது சமூகத்தின் முன்னாடி அவமானப்படுறதுக்கு என்ன கருமமோ கேட்குறத கொடுத்துட்டு போயிடுவோன்னு கொடுக்குறான்ல. இது ஒரு வேலை இங்கே நடக்க ஆரம்பிச்சு. அதனால் யார் மீது குற்றம் சுமத்தினாலும் அது 100% சரிங்கிற இடத்துக்கு நம்ம வரவே முடியல. இங்கே சினிமாவில் இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த பிளாக்மெயிலுங்கிறது பல வருடங்களாக இருக்குது. நீங்கள் கூப்பிட்டாலும் சரி,
அல்லது கூப்பிடாம இருந்தால் கூட கூப்பிட்டேன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ கொடுன்னு கேட்குற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இந்த கமிட்டி வந்ததும் அவங்களுக்கு ரொம்ப இன்னும் அவங்களுக்கு வசதியாக போயிடுச்சு. அப்போ அதனால் வந்து இதை தீர விசாரித்து தான் நீங்கள் கைதுங்கிற இடத்துக்கே போகணும். நீங்கள் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இம்மிடியேட்டாக கைது, 15 நாள் ரிமாண்டுங்கிறதெல்லாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்னும் கவனம் எடுத்து செய்யணுங்கிறது நம்முடைய தாழ்மையான கருத்து. இப்போ புது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சார், தனுஷோட 52 இட்லி கடை அப்படின்னு ஒரு பேர். அது என்ன சார், இது போன தடவை ராயன் படத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு போட்டு பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ இட்லி கடை. இதோட அப்டேட் எப்படி சார்? ராயன் பெரிய ஹிட்டு தானே, அதில் வந்து சென்டிமெண்ட்டாக கடை போட்டோம், அந்த கடை வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அடுத்த படத்தில் கடை போட போயிட்டாருன்னு தெரியல. சினிமாங்கிறதே சென்டிமெண்ட் தானே. ஆனால் இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் ஏதாவது தொடர்ச்சி இருக்குமான்னு நமக்கு தெரியல. பல பேர் தனுஷ் ரசிகர்கள் தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க. இதில் வந்து அந்த கடையோட ஊரை விட்டு காலி பண்ணி போகிறாரு, தேனியில் போய் இறங்கிட்டார், அங்கே இட்லி கடை போட்டாருன்றான். அது நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் அதுதான் உண்மையானு தெரில. பட்டு அந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப கேட்சியான ஒரு டைட்டில். இந்த இட்லி கடைங்கிறது வந்து ரொம்ப டக்குன்னு ஒரு மனசில் ஒட்டுற ஒரு டைட்டிலாக இருக்குது. அது வந்து படம் இவ்வளோ கமர்ஷியலாக இருக்குங்கிறத டைட்டிலே சொல்லுது. சில டைட்டில் வந்து ரொம்ப ராவாக இருக்கும். இப்போ கேட்கும்போதே நமக்கு இந்த ராயன்கிற தலைப்பே நமக்கு அப்படி தான் இருந்துச்சு, என்னடா ராயன்னு வச்சுருக்காங்களே ஒரு தலைப்பு அப்படின்ட்டு. நல்ல வேளையாக படத்தை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துட்டாரு. பட் இந்த படத்தை டைட்டில் கேட்கும்போது நமக்கு அந்த பயம் இல்லை, அடா நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை. ஓகே, அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, அது ஜிவி பிரகாஷோட மியூசிக்லாம் வேற வரப்போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஹைலைட்டு. அப்படி இந்த படங்களோட வரிசையில் பார்த்தீங்கன்னா அவர் இயக்குனர் அவதாரமே ஆயிட்டார். இயக்குனர் அதாவது என்னன்னா நடிகர் அப்படின்றத நம்ம மறக்கடிச்சு, எப்படி டேரக்டர் சங்கர் படம், டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்ற மாதிரி டேரக்டர் தனுஷ் படம்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. பவர் பாண்டி பண்ணாரு, நிலவுக்கு என்மேல் நடி கோபம் பண்ணாரு, ராயன் பண்ணாரு, அடுத்து இவ்வளோ விஷயங்களுக்கு. நிலவுக்கு என்மேல் நடி கோபம் அவர் தயாரிப்பு தான். ஓகே, இயக்குனர் வேற ஒரு. ஓகே, பாப்பாண்டிக்கு பிறகு இதுதான். ஓகே, ராயன் தான். அதுக்கப்புறம் இந்த படம் இட்லி கடை 3வது அவருடைய இயக்கத்தில் 3வது படம். ஓகே, அப்போ இந்த மாதிரியான வரிசைகள்ல இனிமேல் அவர் இயக்குனர் தானா? இனிமேல் அவர் இயக்குனர்னே கூப்பிட்டுருவோமா சார்? இல்லை அப்படி இல்லை, இயக்குனர்னு கூப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக படம் பண்ணியிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் ஒரு இயக்குனரை விட நடிகருக்கு வந்து இங்கே ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. இயக்குனருக்கு இது இண்டஸ்ட்ரி மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இவருக்கு இருக்கிற ஸ்டார் அந்தஸ்தை விட நடிகருக்கு இருக்கிற ஸ்டார் அந்தஸ்து வேற. அப்போ தனுஷ் வந்து நடிகராக இருப்பது தான் ரொம்ப நல்லது. இன்னொன்று அவர் ஒரு அற்புதமான நடிகர். நான் வந்து இல்லை நான் முழுக்க முழுக்க டைரக்ஷன் ஒதுங்கிறது வந்து பெரிய அநியாயம். அதை அவர் செய்யவே மாட்டார், செய்யவும் கூடாது. ஏன்னா இப்போ இந்த படம் கூட அவரே நடித்து அவரே இயக்கிக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். அது நான் ஒரு விஷயத்தில் எல்லா வகையிலையும் நல்லது தானே. அது ஒரு பக்கம் கதை எழுதினா கூட இந்த கதையில் இது பொருத்தமான ஒரு இயக்குனர் உட்காந்து டிசைட் பண்ணுவார், இயக்குனராகவும் அவரே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, அப்புறம் தளபதியோட 69 பார்த்தீங்கன்னா, ஏன்னா எச் வினோத் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சதுரங்க வேட்டை அப்படின்றது இன்னைக்கு வரையும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது வந்து ஒரு சலிக்காது. அப்படி ஒரு சூப்பரான படம். ஒருவேளை தளபதி 69 இந்த மாதிரி ஒரு சதுரங்க வேட்டையை மையப்படுத்தி வேற ஏதாவது அதுலேருந்து ஒரு நாட்டு எடுத்து வேற மாதிரி பண்ணிட்டாருன்னா எப்படி இருக்கும் சார்? வச்சுனத்தை பொறுத்தளவுக்கு அவருடைய ஒரு படமும் இன்னொரு படமும் ஒரே மாதிரி இருந்ததில்லை, வேற வேற மாதிரி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அதனால் சதுரங்க வேட்டையினுடைய ரிப்ளிகாவாக இது இருப்பதற்கு 100% வாய்ப்பு இல்லை. இது வேற ஒரு படமாக இருக்கும். ஓகே, ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த கதையுடைய தாக்கம் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குது அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கா சார்? இல்லை, அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு போராட்ட குழு தலைவன்னு சொல்கிறாங்க. அது ஆரம்பத்திலே நம்ம அதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் அவங்க நடுவில் மாற்றினாங்களா மாற்றலையாலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே நகர அவங்களும் கொஞ்சம் அதில் மாற்றங்களை செஞ்சுட்டே வருவாங்க. அதில் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த படம் ஆரம்பித்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா படப்பிடிப்பு நடப்பதற்கு முன்னாடி ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து தான் பேசுவாங்க. அது ஹச்சுனத்தை பொறுத்தளவுக்கு அது கூட கிடையாது, அவரே உட்காந்து எழுதிடுவார். பெரிய கூட்டமெல்லாம் அவர் சேர்க்க மாட்டார். ஸோ அதனால இந்த ரகசியங்கள் வெளிப்படுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஷூட்டிங்னு போயிட்டாங்கன்னு வைங்க, முதல் ஷாட் வச்சாலே சுற்றி ஒரு 100 பேர் 120 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தகவலை சொல்லுவார், சார் இதுதான் சார். ஓகே, அங்கேருந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படி பார்க்கும்போது சார், இப்போ கூலி படத்துக்கான விஷயங்கள் நாகார்ஜுனோட சீன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஷூட் போச்சு, கடைசியில் எப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் பெரிய வருத்தத்தில் இருக்காரு. இதை பற்றி இல்லை உள்ளபடியே அது ஒரு பெரிய சங்கடம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரை வச்சு ஒரு காட்சி எடுக்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் பரவுறதுங்கிறது அந்த காட்சியினுடைய டெப்த்தையே குறைச்சிரும். அது ஒரு இயக்குனராக அவரால் தாங்கவே முடியாது, பெரிய வைத்தறிச்சல் தான்.
ரொம்ப கவலையாக அதை சொல்லியிருக்காரு, இந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க நினச்சா யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, என்ன கோணத்தில் எடுத்திருக்காங்க, அங்கே நின்னது யார், ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்சி அவருக்கு நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் எதிர்காலத்தில் இது நடக்காமல் இருக்கும். அது அவங்க பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. பட் பண்ணணும், பண்ணலைன்னா பண்ணணும். ஏன்னா லியோ படத்துலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. கரெக்டாக ஒரு லைட் மேன் வந்து எங்கேருந்தோ மேலே நின்று எடுத்துருக்கிறாரு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க யார் அங்கே நின்று எடுத்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மொத்த பேரையும் வெளியில் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு வேற ஒரு யூனிட்டை வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்தாங்க. ஸோ அதனால் யார் எங்கேருந்து வச்சுருக்காங்க, அந்த ஆங்கிள் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மாதிரி இங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நல்லது. இல்லை, இதே சினிமா துறைக்குள்ளே இருக்கிறாங்க. தினசரி நம்மளாவது ஒரு படத்துக்கு போகிற டீம் வந்து அந்த ஒரு படத்தோட டீம் தான். ஆனால் இவங்க எத்தனையோ படங்களுக்கு போகிறாங்க வர்றாங்க. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு அவலம்? இல்லை, மனித மனநிலை தானேங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் இது சொல்லவே கூடாதுன்னு இருப்பாங்க, சில பேர் முதல்ல வெளியில் வந்து சொல்லிடணும்னு இருப்பாங்க. அது அவங்கவுங்களுடைய தன்மை தானே. ஓகே சார், ஓகே சார். இப்போது அரவிந்த் சாமி சார் லாஸ்ட் டைம் வந்து இப்போ மெய்யழகனுக்கான ஒரு பெரிய அப்டேட் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு இதெல்லாம் நெருங்கி வந்துட்டாங்க. இவ்வளவுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மேடையில் நடக்குது. அப்போ எல்லாரும் கார்த்தி இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க ஜாலியாக. கார்த்தி கூட பாருங்க, என்னை வந்து அவர் அண்ணன் சொல்லிட்டாரு, அதில் பாருங்க அண்ணன் சொன்னதுனால அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல் இருக்கு அரவிந்த் சாமி சார். சரி, இது வந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஜாலி மூமெண்ட்டு. இதில் வந்து அரவிந்த் சாமி சார் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபேன்ஸ் கிளப்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல சார், இப்போ கிட்டத்தட்ட அதெல்லாம் இல்லை, இப்போ அதுக்கான விஷயங்களில் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது உங்களோட கருத்து சார்? அதுதாங்க சரி. நடிகனுக்கு நீங்கள் எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, எதுக்கு நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் எதுக்கு? அதனால் அது வேண்டான்னு அவர் சொல்கிறத தயவுசெய்து எல்லாரும் அதை வந்து அந்த வீடியோவை எல்லா ரசிகர் மன்றத்துக்கும் ஷேர் பண்ணணும். கேளுங்க, ஏன் முதல்ல இது கேளுங்க. எதுக்கு வெட்டியாக இருக்கிற வேலையை விட்டுட்டு, ஒரு படம் பொழுதுபோக்குங்கிறது வேற, அதுவே வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு அதையே சுவாசமாக நினச்சிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அதை விட பைத்தியகாரத்தனம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்காக தான் நான் உயிர் வாழுறேன்னு அங்கே காமிப்பாங்க, எதிரில் உட்காந்துருக்கவங்க உங்களுக்காக தான் நான் வாழுறேன், காலையில் 4 இட்லி சாப்பிட்டது கூட உங்களுக்கு தான், அதில் 10 பைசா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கோடி கோடியாக வாங்கி இங்கே பில்டிங் கட்டிக்கிட்டு அப்படி ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஆனால் இவங்க வந்து அப்படியே கடவுளே தெய்வமே உயிரேன்னெலாம் சுற்றுறாங்க. அது அந்த மனநிலை எப்படி வருதுன்னே தெரியல. பைத்தியம் முடிச்சாதான் அப்படி வரும். அது ஒரு ஒரு அருவருப்பான ஒரு மனநிலை. அது ஏன் வருதுன்னு தெரியல. அது பல பேருக்கு இங்கே இருக்குது. அது அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஓகே சார், ஓகே சார். அப்புறம் இவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய பையன் சண்முக பாண்டியன், அப்புறம் பொன்ராம் சாரோடைய இணைப்பு, சரத்குமார் சார் பண்ணுறாரு, யுவன் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ அதுக்கான படப்பிடிப்பு கூட போயிட்டுருக்கு. அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் சார்? அதான் அதில் வந்து பெரிய ரவுடியாக நடிக்கிறாரா ஓகே பாண்டியன். ஓ, அதுதான் அதில் உள்ள தகவல். ஓகே. ஸோ ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு நீங்கள் இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு புது கதையாக கூட இருக்கலாம். ஓகே. அதனால் அவர் ரவுடியாக நடிக்கிறாரு. பட் அந்த அவருடைய அந்த உயரம், அந்த மிரட்டல் பார்வை எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, ரவுடிகள்னால் ஈஸியாக இங்கே ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு படத்தில் ஹீரோ வந்து ரொம்ப நல்லவனா, ஒரு மெடிக்கல் ரெப் மாதிரி வர்றான்னா அடைச்சிட்டு போயிடுறான். அவன் ரொம்ப ரவுடியாக ஊரில் இருக்கிற ஒரு 10 பேரை வெட்டி போட்டுட்டு இல்லாத அயோக்கியத்தனம்லாம் பண்ணால், அடடா தலைவா பின்னிட்டே அம்மா. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்காரு அவர். ஓகே சார். ஒரு சிறப்பான விஷயங்கள் ஆரம்பித்து ஒவ்வொன்று என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது மாதிரியான இன்னும் நிறைய பதிவுகள் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நிறைய கேள்விகளும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக கேட்குறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. இதுவரையும் இந்த 3 பகுதிகளும் சிறப்பாக போயிருந்தது. சிறப்பான கேள்விகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு அறிவுரைகளையும் சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நாயசன். சட்டா.